நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார். வணக்கம். ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி இவங்க நான் உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் அண்ட் நான் மறுஜென்மம் அடைஞ்சதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் தான் அப்படிங்கிற மாதிரி பலருடைய பேரை சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்பீச் பார்த்திங்கன்னா கான்சிட்டி அப்படிங்கிற அது ஒரு மூவி ஃபங்க்ஷனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் இப்படி சொல்லணும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வடிவுக்கரசி அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்திருக்குங்க. அவங்களுடைய உடல்நிலையில் வந்து அந்த வால்வ் அப்படிங்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சம் செலவாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து ஆப்ரேஷனை வந்து பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ட்ரஸ் சுஹாசினி அவங்க மணிரத்னம் அப்படின்னு தெரியும், அவங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசி சிரஞ்சீவி சார்கிட்ட சொல்லி வந்து ஆப்ரேஷனில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எதாவது பண்ண முடியுமா ஹாஸ்பிட்டலில் கேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு சுஹாசினி அவங்க இருந்துட்டு நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் போய் கேட்கணும், நாங்களே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சுஹாசினி அவங்க முன்னின்று ஒரு அன்னை தெரசா மாதிரி முன்னின்று எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்டு அவங்க தான் முன்னின்று அந்த ஆப்ரேஷன் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சுஹாசினி அவங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பலர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ராஜ்குமார் சேதுபதி, ராதிகா சரத்குமார் அவர்கள் அண்ட் சூர்யா மற்றும் கார்த்திக் அவங்க அண்டு பலர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ரீபிரியா அவங்க, ஏசி சண்முகம் அவங்க பலர்கிட்ட, அதாவது ஒரு ஆள் 2 ஆள் பலர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. வடிவுக்கரசி அவர்களுக்காக சுஹாசினி அவர்கள் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுருக்காங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நம் தலைவர்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அண்டு கமல் சார்ட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பலரிடம் கேட்டிருக்காங்க. உடனே வந்து முன் வந்து பலரும் பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க. அண்டு ரஜினி சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி அவங்க ஹெல்ப் கேட்கல. ஓகேங்களா, நான் யார்கிட்டையுமே கேட்கல, பட் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் சுஹாசினி அவங்க வந்து ரஜினி சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுனால வந்து உடனே வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க, கடவுள் இருக்காங்க, பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வடிவுக்கரசி அவங்க பிஆர்ஓ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஜினி சார் பிஆர்ஓட்ட. ஓகேங்களா, நான் ஒரு வாய்ஸ் நோட்டில் அனுப்புகிறார். எனக்கு சுஹாசினி சொன்னாங்க, நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கவலைப்படாமல் போய் சர்ஜரி பண்ணிட்டு வாங்க, கடவுள் இருக்கிறார். இந்த அளவுக்கு ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி, அத்தனை செலிபிரிட்டிஸும் சேர்ந்து வடிவுக்கரசி அவங்கள மறுஜென்மம் கொடுத்து காப்பாற்றுக்காங்க அப்படிங்கிறத ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி அவங்க மேடையிலே சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் அவர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அது ரஜினி சார் அவர்கள் நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறதில்ல, பலரும் சொல்கிறதில்ல, ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லாது. பட் அந்த உதவி அடைஞ்சவங்க சொல்லும் போது நமக்கு தெரிய வருதுங்க, இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உயிரோடு இருக்க காரணம் இவங்க எல்லாரும் ரஜினி சார் பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதாவது ரஜினி சாரை மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல கமல் சார் ஆகட்டும், ராதிகா சரத்குமார் ஆகட்டும், ஸ்ரீபிரியா அவங்களாகட்டும், அண்டு சுஹாசினி அவங்களாகட்டும், கார்த்திக் சூர்யா அவர்களாகட்டும், ராஜ்குமார் சேதுபதி ஆகட்டும், அண்ட் சண்முகம் ஆகட்டும், இவங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணியாகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ் கிரேட் த ரஜினி சார். ஐ லவ் யூ சார். நன்றி, மகிழ்ச்சி. உங்களுடைய ரசிகராக இருக்கிறதுக்கு நான் உண்மையில் பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.